Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. மக்களவை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தமிழகத்தில் உள்ள மக்களவை தொகுதிகள் குறித்த விவரங்களை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அந்த வகையில் கோயம்புத்தூர் மக்களவை தொகுதி குறித்த சில அடிப்படை தகவல்களை இப்போது பார்க்கலாம். கோவை மக்களவை தொகுதியானது 1952 முதல் தேர்தலை சந்தித்து வருகிறது. 2008 ஆண்டு நடைபெற்ற தொகுதி மறுசீரமைப்பு நடவடிக்கைக்கு பின் கோவை வடக்கு, கோவை தெற்கு, கவுண்டம்பாளையம், சிங்காநல்லூர், சூலூர், பல்லடம் ஆகிய 6 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியுள்ளது. தொகுதி மறுசீரமைப்பு நடவடிக்கைக்கு முன் இருந்த திருப்பூர் மற்றும் பேரூர் தொகுதிகள் கோவை மக்களவை தொகுதியிலிருந்து நீக்கப்பட்டன. பல்லடம், திருப்பூர் மாவட்டத்திலும் பிற தொகுதிகள் கோவை மாவட்டத்திலும் உள்ளன. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் இத்தொகுதியில் தலா 5 முறை வெற்றி பெற்றுள்ளன. சிபிஎம் 3 முறையும், திமுக 2 முறையும், அதிமுக 1 முறையும் வெற்றி பெற்றுள்ளன. காங்கிரஸ் கட்சியின் சி கே குப்புசாமி மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான பார்வதி கிருஷ்ணன் ஆகியோர் கோவை தொகுதியிலிருந்து மக்களவைக்கு தலா 3 முறை தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். தற்போதைய ஜார்க்கண்ட் ஆளுநராக உள்ள சி.பி. ராதாகிருஷ்ணன் 2 முறை இத்தொகுதியிலிருந்து மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். பொதுவுடைமை இயக்கத்தின் புகழ்பெற்ற தலைவர்களில் ஒருவரான பாலதண்டாயுதம் இத்தொகுதியிலிருந்து மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்பது குறிப்பிடத்தகுந்த ஒன்று. விமான விபத்தில் மறைந்த இவரது நினைவாகவே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழக தலைமை அலுவலகம் பாலன் இல்லம் என அழைக்கப்படுகிறது. கடந்த 2019 ஆண்டு மக்களவைத் தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பி.ஆர். நடராஜன் கோவை தொகுதியிலிருந்து 2வது முறையாக மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் 5,71,150 வாக்குகளையும், அவருக்கு அடுத்த இடத்தை பிடித்த பாரதிய ஜனதா கட்சியின் சி.பி. ராதாகிருஷ்ணன் 3,92,700 வாக்குகளையும் பெற்றனர். மக்கள் நீதி மையத்தின் ஆர் மகேந்திரன் 1,45,104 வாக்குகளை பெற்றார். நாம் தமிழர் கட்சியின் சார்பில் களம் கண்ட கல்யாண சுந்தரம் 60,519 வாக்குகளை பெற்றார். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai.